தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹலோ அப்படின்ற அப்ளிகேஷன்ல இருந்து நமக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்றது கிடைக்குமா ஹலோ அப்ளிகேஷன்ல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நார்மல் பீப்புள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கூட இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹலோ அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னா அதுல ஹேஷ்டேக்ஸ் கொடுப்பாங்க. அதாவது அவங்க சொல்ற ஹேஷ்டேக்ல நீங்க எந்த ஒரு போஸ்ட்னாலும் போடலாம். முடிஞ்ச அளவுக்கு சொந்தமான கண்டென்ட் போஸ்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு இமேஜ், அந்த இமேஜ் நீங்க எடுத்த இமேஜா இருக்கலாம். அவங்க சொல்ற ஹேஷ்டேக்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க கூட இந்த மாதிரியான மிஸ்ட்ரி பாக்ஸ் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் என்ன அப்படின்றத அன்பாக்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி எப்படி இதுல வின் பண்றது அப்படின்றத கொஞ்சம் பேசலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னையில அக்டோபர் 11ஆம் தேதி ஹலோ அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி டெக் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லா பெரிய யூடியூபர்ஸும் வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதுக்கான போட்டோஸ் கூட நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல நான் ஷேர் பண்ணிருப்பேன். நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லா டெக் யூடியூபர்ஸும் வந்திருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் அங்க போன எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. சோ அந்த கிஃப்ட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த கிஃப்ட் ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணிட்டேன். இதுதான் அந்த கிஃப்ட். ஹலோ நேம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் லீடிங் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஹலோ டிஜிட்டல் வீக் இந்த நேம்ல தான் அதாவது அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ கேமரால எந்த அளவுக்கு கிளியரா தெரியுதுன்றது தெரியல. கீழே பார்த்தீங்கன்னா விஐபின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்ல ஒரு டைரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பென் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹலோ ஈவெண்ட்டுக்கு போன எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் அப்படின்றது கிடைச்சிச்சு. ஸோ மிஸ்ட்ரி பாக்ஸ் தனியா இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட ஹேஷ்டேக்ல வின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் கிடைச்சிச்சு. அதையும் நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டைரியை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த டைரியோட லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை ஓப்பன் பண்றதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு தேவையான நோட்ஸ் நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கலாம். டைரின்னு பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா பென். இந்த பெண்ணும் நல்லா தான் இருக்கு. குறை சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய லோகோ போட்டிருக்காங்க பென்ல. ஹலோ அப்படின்ற லோகோ போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீ செயின் கொடுத்துருக்காங்க. ஓகே, கீ செயினையும் எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு தெரியுதுன்றது தெரியல, பிகாஸ் லைட்டிங் ஃப்ரண்ட்ல வைக்கல. ஓகே, பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கிஃப்ட்டுக்குள்ள அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இன்னொரு மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு. அதுதான் நமக்கு 2 days ஆச்சு நான் அன்பாக்சிங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் பண்ணுறேன். ஓகே, அந்த பாக்ஸை இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸே நல்ல வெயிட்டாக இருக்கு. இதுதான் அந்த பாக்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆவலா இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம எப்படி வின் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் இந்த வீடியோல உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் ஹலோல இருந்து வின் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹலோ, திருப்பி வச்சிருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்ற லோகோ போட்டு ஹலோன்னு எழுதியிருக்காங்க. ஸோ சைட்லையும் ஹலோக்கு கொடுத்துருக்காங்க. பேக்ல எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணலாம். எங்கிட்ட ஓப்பன் பண்றது? ஓகே, இங்கிட்ட தான் ஓப்பன் பண்ணணும். பாக்ஸ் ரொம்ப பெருசாக தான் இருக்கு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் போட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, ஷேர் யுவர் அன்பாக்சிங் வீடியோ டு ஹலோ யூசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேஷ்டேக் ஹலோ கிஃப்ட், இந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி நீங்க இந்த அன்பாக்சிங் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஓரமா வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. ஹலோ லோகோ போட்டு அதுக்கப்புறம் ஹலோன்னு எழுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் இருக்கு. அதில் பார்க்கறதுக்கு நல்லா குட்டி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்க. ஸோ ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே, அதை ஓரமா வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேண்ட் கையில் போட்டுக்கிறதுக்காக ஹலோ அப்படின்ற நேம் போட்டு ஒரு பேண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே மூலமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ரொம்ப பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கவர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு கேமராவில் தெரியும் தெரியல. ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு.
குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ப்ரீமியமாக தான் அந்த பேக்கேஜே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில தான் வந்திருக்கு. பேக் வந்து இந்த மாதிரி பேக் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, பட் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ராவலிங் பேக் மாதிரி இதே குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் கொடுத்துருக்காங்க, ஜிப் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கேமராவில் காட்டுறேன், மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும். ஓகே, பேக்குக்கு அடுத்து என்ன இருக்குது? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் கிடையாது. சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ நல்ல ஒரு வாட்டர் பாட்டிலாக இருக்குது. எல்லாமே ப்ரீமியமாக தான் இருக்குது, குறை சொல்லவே முடியாது, நல்லா தான் இருக்குது. ஓகே பாருங்கள், பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷில் தான் இருக்குது, கிளாசி ஃபினிஷிங்லாம் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இது என்னன்னா டிஷர்ட், ஹெலோலேருந்து டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஷர்ட்டையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியலை, இப்படி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்ல ஹலோன்னு போட்டிருக்காங்க, பேக் சைடில் கூட ஹலோ அப்படின்றது போட்டிருக்காங்க. இதுக்கான ப்ரைஸ் டேக் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தனியாக வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு தெரியுதுன்றது தெரியல, இட்ஸ் ஓகே. இருந்தாலும் டிஷர்ட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கு. ஓகே, அதை தவிர இந்த பாக்ஸ்குள்ளே வேற எதுவுமே கிடையாது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டி, இப்படிதான் பாக்ஸ் வந்துச்சு. பாக்ஸ் வந்து எம்டி ஆயிடுச்சு. ஓகே, பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை எப்படி நீங்க வின் பண்றது அப்படின்றத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஹலோ அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா புது வியூவர்ஸ்க்குலாம் ஹலோ அப்ளிகேஷன்ல இருந்து பூஸ்ட் பண்றாங்க. நல்லா உங்களுடைய போஸ்ட் எந்த மாதிரி போஸ்டா இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நல்லா ஷேர் பண்றாங்க. நீங்க எந்த ஒரு போட்டோ அப்லோட் பண்ணாலும் சரி, வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஆர்டிக்கல் எழுதினாலும் சரி, உங்களுக்கான மதிப்பு வந்து அதாவது அவங்க நல்லா வரவேற்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஹேஷ்டேக் கொடுப்பாங்க. நீங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்க குக்கிங்கை பத்தின கண்டென்ட் வந்து நீங்க போட்டோவாகவும் போடலாம், வீடியோவாகவும் போடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆர்டிக்கலாகவும் எழுதி பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ ஃபுட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கான தனியாக ஒரு ஹேஷ்டேக் கொடுப்பாங்க. டெக்ல நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா டெக்குக்கு ஒரு ஹேஷ்டேக் கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்க பாடி ஃபிட்னஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஜிம் ஆக்டிவிட்டிஸை பத்தி நான் வந்து போட்டோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், வீடியோஸ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குன்னு தனி ஹேஷ்டேக் கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியான ஹேஷ்டேக் கொடுப்பாங்க. அந்த ஹேஷ்டேக்ல நீங்க போஸ்ட் பண்ணணும். நீங்க என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ரிலேட்டடான போஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ ஃபைனலி அந்த ஹேஷ்டேக் வந்து எண்டிங் ஆகிற டேட்ல அவங்க வந்து டோட்டலா கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரிஜினல் போஸ்ட் தான் போட்டிருக்காங்களா இல்லைன்னா வேற போஸ்ட்டை வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாத போஸ்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுல வந்து யாரும் லீடிங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரைசஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நிறைய ஹேஷ்டேக் வச்சு ஈவெண்ட் வந்து அதாவது ஹேஷ்டேக் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹலோ சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அவார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகான் அவார்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு கிடைச்சது வந்து ஐகான் அவார்டு தான். பிகாஸ் நானே இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஹலோ அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணேன். நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நம்மளை ஹலோவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கேயும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ ஹலோ சூப்பர் ஸ்டார் அவார்டு பாத்தீங்கன்னா நல்ல ஐபோன் XR வரை கொடுத்தாங்க. அந்த போன்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிரைஸா கொடுத்தாங்க. அது 3 பேருக்கு தான். ஐகான் அவார்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்டார் அவார்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து நீங்களும் ஹலோ அப்ளிகேஷன்ல ஈஸியா வந்து வின் பண்ணலாம். வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. யூடியூப் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் அது மட்டும் இல்லாம நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கொண்டு வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல அதுதான் நடந்துச்சு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதில் மானிட்டைசேஷன் எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அந்த ஹேஷ்டேக் மூலமாக போஸ்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹலோ அப்ளிகேஷனில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அதுக்காக பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.